2006ஆம் ஆண்டுக்கு பிறகு காசாவில் நடக்க இருக்கிற முதல் தேர்தலாக இந்த தேர்தலை தான் நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு தாங்களும் தேர்தலில் ஒரு பரந்த கூட்டணியில் போட்டியிட இருக்கிறோம் அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது காசாவில் தேர்தல் நடத்தப்பட்டால் யார் ஜெயிப்பார்கள் என்கிற கருத்து கணிப்பு முடிவுகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக காசாவில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 14 விடுதலை போராட்ட இயக்கங்களும் ஒன்றாக களத்தில் நின்று சண்டையிட்டார்கள். கடைசி வரைக்கும் இந்த 14 குழுக்களையும் இஸ்ரேலால் ஜெயிக்க முடியவில்லை. யுத்தத்திலே நேரடியாக தோல்வியடைந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். அதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் கூடிய ஒரு குழு கடைசியில சமாதானம் என்கிற நிலையை அடைந்தது. தற்போது காசாவில் அமைதி திரும்பி இருக்கிறது. ஆனாலும் இந்த அமைதியை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. இந்த நிலையில தான் காசாவில் கொண்டு வரப்பட்ட 14 அம்ச அமைதி திட்டத்தின் அடிப்படையில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை முழுவதுமாக பாலஸ்தீனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு தேசிய அமைப்பிடத்தில் ஒப்படைப்பது, அதற்கு பிறகு தேர்தலுக்கு போவது என்கிற நிலைகளை எல்லாம் எட்டியிருந்தார்கள். ஆனால் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் ஒப்புக்கொண்டாலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவருடைய அரசாங்கமும் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி ஒப்புக்கொண்டாங்கன்னு சொன்னா காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்து விலகி இஸ்ரேலுக்குள்ள ரிட்டர்ன் போகணும். இதெல்லாம் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள். இந்த நிலையில தான் முதல் கட்டமாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் தங்களுடைய ஆட்சியை கையளித்தார்கள். அவங்க தான் காசாவினுடைய ஆட்சியாளர்கள். அவங்க கிட்ட தான் அரசாங்கம் இருக்குது. அவங்க அரசாங்கம் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட அரசு கையில் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, இனிமே நீங்க தேர்தலை நடத்துங்க, தேர்தலை நடத்தி அதிலே நாங்கள் அல்லாதவர்கள் மக்களுக்கு தேவை என்றால் அவர்களை மக்கள் தேர்வு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி வழியை விட்டு ஒதுங்கினாங்க. இந்த நிலையில எதிர்வருகிற நவம்பர் மாத கடைசியில காசாவிலையும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளில் தேர்தல் நடைபெற இருக்கிறது என்று சொல்லி பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவராக இருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸ் அறிவித்தலை விடுத்திருக்கிறார். மஹ்மூத் அப்பாஸை பொறுத்தவரையில் இவர்தான் பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதி என்று அறியப்படுகிறவர். ஜனாதிபதினா மற்ற நாடுகளுடைய ஜனாதிபதி மாதிரின்னு புரிஞ்சிடாதீங்க. எந்த அதிகாரங்களும் இல்லாத ஒரு ஜனாதிபதி. சாதாரணமாக கொழும்பு மாநகர சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட இவருக்கு கிடையாது. ஒரு டம்மியாகத்தான் இவர் செயல்பட்டு வருகிறார். மேற்கு நாடுகள் எதெல்லாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு இடத்துல இவர் செயல்பட்டு வருவார். அதனாலதான் பல ஆண்டுகளாக அவரே பதவியில இருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆட்சியை கையில கொடுத்ததோட இப்ப எலெக்ஷன் வச்சா நம்ம ஆக்கள் திரும்ப ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் அவர் எலெக்ஷனை அறிவிச்சிருக்கிறார். 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு காசாவில் நடக்க இருக்கிற முதல் தேர்தலாக இந்த தேர்தலை தான் நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மும்முரமாக நடக்கக்கூடிய இந்த சூழல்ல திடீரென நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அது என்ன அறிவிப்புன்னு சொன்னா, தாங்களும் தேர்தலில் ஒரு பரந்த கூட்டணியில் போட்டியிட இருக்கிறோம் என்பதுதான் அவர்களுடைய மிக பிரபலமான அறிவிப்பாக இருக்கிறது. தேர்தல் அரசியலை விட்டே ஒதுங்குறோம் என்ற விதமாக இருந்தவர்கள் தற்போது ஒரு கூட்டணியாக தேர்தலுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி சற்று வித்தியாசமான கூட்டணியாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இதற்கு முன்பதாக யார் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய கொள்கை செயல்பாடுகளுக்கு நேர் எதிரியாக இருந்தார்களோ அவர்களோடு தற்போது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு கூட்டணி அமைக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தேசிய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹுசாம் பத்ரான் அல் ஜசீராவுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய அமைப்பு, அதே போல
போன்று பாலஸ்டைன் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட், பாலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணி, அதே போன்று முகமது தஹ்லான் என்கிறவருடைய தலைமையில பிரிந்து போன தற்போது இருக்கிற ஃபத்தாஹ் அமைப்பினுடைய பிரிந்து போன பகுதி குழு, இவங்க எல்லோரும் சேர்ந்துதான் இந்த கூட்டணியை அமைக்கிறாங்க. இந்த கூட்டணியில் தான் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பும் போட்டியிட இருக்கிறது. இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒருங்கிணைந்து நடைபெறுமா அல்லது தனித்தனியாக நடைபெறுமா என்கிற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டு வருகிறது. சில நேரங்களில் இந்த தேர்தல் கடைசி நேரத்தில் ரத்தாகுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா 2021 இதே மாதிரி ஒரு தேர்தலை மஹமூத் அப்பாஸ் அறிவிச்சாரு. கடைசி நேரத்தில் எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டார், ரத்து பண்ணிட்டாரு. எனவே அந்த தேர்தல் நடைபெறவில்லை. அதுபோன்று இதுவும் நடக்குமா என்கிற கேள்வி இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா, மஹமூத் அப்பாஸை பொறுத்தவரையில் அவரையும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களையும் மக்கள் ரசிக்கவில்லை, அவர்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அல்லாத வேறு யாராவது ஆட்சிக்கு வரணும்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. எனவே தாங்கள் ஆட்சியை இழக்க வேண்டி வரும் என்கிற சூழல் வருகிற போது, நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோடு அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துருவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்து விடும். அவர்கள் அதற்கு எதிராக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எலெக்ஷனையே கேன்சல் பண்ணவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில் தான் தஹ்லான் தலைமையிலான குழுவோடு பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் கூட்டிணைகிறார்கள். தஹ்லானை பொறுத்தவரையில் இவர் கான் யூனுஸ்ல பிறந்தவர். தற்போது அபுதாபியில் இவர் வசித்து வர்றாரு. ஆனா இவருக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது. ஒரு காலத்துல யாசர் அரபாத் உயிரோடு இருக்கிற நேரத்தில் ஃபத்தாஹ் அமைப்பினுடைய காசாவுக்கான ஆயுதப்படைகளுடைய தளபதியாக செயல்பட்டவர். அந்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்களை கடுமையாக முடக்கிய ஒருவர். அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எடுத்து ஆயுத ரீதியாக அவர்களை முடக்கிய ஒருவர். ஆனால் இன்றைக்கு ஃபத்தாகை எதிர்ப்பதற்காக, நாட்டுக்குள்ள வேறு ஒரு சேஞ்ச் வரணுங்கிறதுக்காக 2 தரப்புமே ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலை நோக்கி இவங்க போக இருக்கிறாங்க. சரி, இன்கேஸ் இந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலும் இணைந்து நடத்தப்பட்டால் இந்த கூட்டணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக யார் இருக்க போகிறார் என்கிற கேள்விக்கும் இதே கூட்டணி பதிலையும் சொல்லி இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் தற்போது இஸ்ரேலுடைய வன்கொடுமை சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் மர்வான் பர்கௌத்தி அவர்கள் தான் முன்னிறுத்தப்பட இருக்கிறார்கள் இந்த கூட்டணி சார்பாக. மர்வான் பர்கௌத்தியை பொறுத்தவரையில் யாசர் அரபாத்துக்கு பிறகு உண்மையிலேயே பாலஸ்தீனத்தின் ஆட்சியாளராக இருந்திருக்க வேண்டியவர் அவர்தான். இன்றைக்கு இருக்கிற மஹமூத் அப்பாஸினுடைய யூத விசுவாசமும் இஸ்ரேலுடைய கையாளாக மஹமூத் அப்பாஸ் செயல்பட்டதும் தான் மர்வான் பர்கௌத்தி சிறையில் வாடுவதற்கு அடிப்படை காரணம். மஹமூத் அப்பாஸ் என்கிற ஒருவருடைய சுயநலத்திற்காக, பாலஸ்தீனத்திற்காக போராடிய மாபெரும் வீரன் இன்றைக்கு 24 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார். தற்போது நடைபெற்ற காசா போர்ல கைதிகள் பரிமாற்றம் எல்லாம் நடந்ததா இல்லையா?
அந்த நேரத்திலையும் பாலஸ்தீனர்கள் சார்பாக விடுக்கப்பட்ட பெரிய கோரிக்கை என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய யூதர்களை விடுவிப்பதற்கு பகரமாக மர்வான் பர்கௌத்தி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது. ஆனால் அவர் விடுதலை செய்யப்படவில்லை. இந்த நிலையில தான் தேர்தல் நடத்தப்பட்டால் இந்த கூட்டணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக சிறைகளுக்குள் இருந்து கொண்டே போட்டியிடுகிற நிலைக்கு மர்வான் பர்கௌத்தி மாற்றப்படுவார். அதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, மர்வான் பர்கௌத்தியை ஜனாதிபதி வேட்பாளராக கொண்டு வருவது என்று. எனவே இந்த தேர்தல் காசாவில் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று வெஸ்ட் பேங்க்லையும் பெரிய மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சர்வதேச மட்டத்தில் பார்க்கப்படக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் மாறி இருக்கிறது. இந்த நிலையில தான் இப்பொழுது காசாவில் தேர்தல் நடத்தப்பட்டால் யார் ஜெயிப்பார்கள் என்கிற கருத்து கணிப்பு முடிவுகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அதன் பிரகாரம் 28% மக்கள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள்தான் ஜெயிப்பார்கள் என்கிற அளவை காட்டியிருக்கிறார்கள். எனவே தேர்தல் நடத்தப்பட்டாலும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அதாவது மர்வான் பர்கௌத்தி அவர்களுடைய தலைமையிலான கூட்டணி ஜெயிக்கும் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இது காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய வரலாற்று திருப்புமுனையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் எம்ஐசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.